வீதியில் துரத்தி துரத்தி துப்பாக்கிச் சூடு. தென்னிலங்கை அதிர வைத்த அடுத்த சம்பவம். வேகமாக ஓடியதால் தப்பித்த நபர். நேற்றிரவு கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு. குழந்தை ஒன்றின் பிறந்தநாள் நிகழ்வுக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த பாதாள கும்பல். ஒருவர் பலி. தென்னிலங்கையில் டெங்கு பரிசோதனைக்காக சென்ற அதிகாரிகளிடம் சிக்கிய துப்பாக்கி. பெண் கைது. அளவுக்கு அதிகமான நாய்களுடன் காவல். போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு. அதிர்ஷ்டவசமாக தப்பிய குடும்பத்தினர். கடும் போதையில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய நபர். நடு ரோட்டில் மல்லு கட்டிய வீடியோ. வெகுவேளையில் பரபரப்பு. நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் நடந்த திருக்கடும் சம்பவம். பெண் ஊழியர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள். உடனடி விசாரணைக்கு கோரிக்கை. சிடி விக்ரமரத்னவின் மரண விசாரணைகளில் திடீர் திருப்பம். பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் கைரேகைகள் இல்லை. நடந்தது என்ன? எதிர்கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு சஜித்திடமிருந்து அமோக வரவேற்பு. தெற்கு அரசியலில் பரபரப்பு. ரணில் சஜித் சங்கமம். செம்மணியில் மனதை உறைய வைக்கும் மற்றொரு சிறுவரின் எலும்புக்கூடு. மழை கவசத்துடன் புதைக்கப்பட்டது ஏன்? அதிகாரிகள் கூறும் பகீர் விடயம். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல். மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள். தரையிறங்கும் போது ஓடு பாதையிலிருந்து விலகிய விமானம். உள்ளிருந்து குளறிய மக்கள். இறுதியில் நேர்ந்த நிலை. பதுளை ஒனுகலை தோட்டத்தில் தொழிலாளர்களின் பணிப்புறக்கணிப்பு 7வது நாளாக தொடர்ச்சி. நீதி கோரி தொடர் குரல். பின்னுக்கு வந்து சப்பாத்து காலில் எத்தனை தைரியம் அவனுக்கு யார் கொடுத்தது? நம்ம மலையகத்தை மட்டும்தான். நேற்று கோட்டாபய மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலை. வாதாட தயாராகிய நாமல். ரீட் மனு ஒத்திவைப்பு. முட்டாளென தட்டிய சபாநாயகர். நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் வாயை அடைத்த சபாநாயகர். பாராளுமன்றத்தில் பரபரப்பான விவகாரம். யாழ்ப்பாணத்தின் முக்கிய வரலாற்று பொக்கிஷம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். அமைச்சரின் தகவல். வத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளியாவத்தை மட்டக்குழி பாலத்துக்கரையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற நபர் உயிரிழந்தார். குழந்தை ஒன்றின் பிறந்தநாள் விழா நடைபெற்ற மண்டபம் ஒன்றை நோக்கி இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுக நகர் பகுதியில் சீன பிரஜைகள் சிலருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் கடத்தல் சம்பவத்தின் பின்னணி மற்றும் தொடர் விசாரணைகள் குறித்து முழுமையான விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதிகாலை வேளை கொழும்பு கோட்டை துறைமுக நகருக்கு மீன் பிடிப்பதற்காக கெப் வாகனம் ஒன்றில் 3 சீன பிரஜைகள் வந்துள்ளனர். அந்த நேரம் 2 வாகனங்களில் குறித்த இடத்துக்கு வந்த வேறு சில சீன பிரஜைகள் அடங்கிய குழு ஒன்று அவர்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலின் போது அந்த குழுவினர் சீன பிரஜை ஒருவரை பலவந்தமாக கடத்தி சென்றதோடு தாங்கள் வந்த வேன் ஒன்றையும் அங்கே விட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். சம்பந்தப்பட்ட அந்த வேனில் இருந்து வாயு துப்பாக்கி ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. இதனிடையே கரந்தனை கேட்டுக்கடை பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி சுற்றி வளைப்புக்காக சென்ற எகலியகொட போலீஸ் நிலைய அதிகாரி குழு ஒன்று காட்டு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான கல்குவியல் ஒன்றை கண்டறிந்துள்ளது. அதற்குள் மனித கையின் ஒரு பகுதி காணப்பட்டதை அடுத்து உடனடியாக சோதனை நடத்தப்பட்ட போது அங்கு நபர் ஒருவரின் சடலம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் அந்த சடலம் கொழும்பு துறைமுக நகரில் கடத்தப்பட்ட சீன பிரஜையினுடையது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சடலம் மேலதிக விசாரணைகளுக்காக பிற்பகல் அபிசாவளி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சடலம் மீட்கப்பட்ட இடத்துக்கு அருகில் மோட்டார் வாகனம் ஒன்று காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தில் சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் சொகுசு ஜீப் ஒன்று பாதுக்க பஹால போப் சந்தி பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாகனம் மீட்கப்பட்ட போது அது பின்னோக்கி செல்லும் கியரில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட ஜீப்பின் உள்ளே பல இரத்த கரைகள் காணப்பட்டதை அடுத்து தற்போது அந்த வாகனத்தில் கைரேகை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறித்த ஜீப்பில் வந்த 3 சீன நாட்டவர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில் கொழும்பு நோக்கி தப்பிச் சென்றனர். இவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். நாட்டை விட்டு தப்பியோட முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அருகில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கரையோர போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சீன பிரஜைகளுக்கு இடையிலான இந்த மோதலுக்கான உண்மையான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. சம்பவம் தொடர்பில் சீன தூதரகம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளதோடு உண்மைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள உடனடியாக விரிவான விசாரணை ஒன்றை
நடத்த வேண்டும். இலங்கையில் வசிக்கும் சீன குடிமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் அவர்களின் சட்டபூர்வமான உரிமைகள் மற்றும் தேவைகளை பாதுகாக்க வேண்டும் என இலங்கை போலீசாருக்கு தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தெமட்டகொடை குப்பியாவத்தை மயானத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரு ஆயுததாரிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உடனடியாக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான பின்னணி மற்றும் காரணத்தை கண்டறியவும் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. பத்திரமுலையில் டெங்கு ஒழிப்பு தொடர்பான விசேட சோதனை மற்றும் கள ஆய்வின் போது துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டத்துடன் இணைந்து பத்திரமுல்ல பெலவத்தையில் உள்ள ஒரு வளாகத்தில் நடத்தப்பட்ட விசேட சோதனையின் போது அசுத்தமான நிலையில் இருந்த ஒரு வீட்டில் உயிருள்ள கொசு புழுக்களுடன் ஒரு செயல்படும் துப்பாக்கியையும் அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளனர். இந்த சோதனை நடவடிக்கை பத்திரமுல்ல சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார ஆய்வாளர்களால் போலீசார், ராணுவம், விமானப்படை மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான நாய்களுடன் மிகவும் அசுத்தமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் அதை பறிமுதல் செய்து அந்த வீட்டின் உரிமையாளரான ஒரு பெண்ணையும் கைது செய்துள்ளனர். மேலும் டெங்கு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை உடனடியாக அளிக்குமாறும் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அம்பாந்தோட்டை பெலியத்த வலவல பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் வீட்டின் மீது இன்று முற்பகல் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் திக்வெல்ல போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வருவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரின் வீட்டின் வாயிலை நோக்கி சுமார் 5 முறை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பெலியத்தை போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். தெகிவளை காலி வீதி பகுதியில் குடிபோதையில் இருந்த நபர் ஒருவர் போக்குவரத்து போலீஸ் அதிகாரி மீது திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளார். குறித்த நபரை கைது செய்ய முயன்ற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக அவர் நடுவீதியில் மல்லு கட்டியுள்ளதோடு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அங்கிருந்த ஏனைய போலீஸ் அதிகாரிகளின் உதவியுடன் அந்த நபர் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன பாத்துறீங்க நீங்க? நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டேன். நீங்க என்ன எனக்கு உள்ளால கடிய மடிச்சு வாங்குவீங்க எனக்கு? கலக்கத்தை நிப்பாட்டு. அப்படி இல்ல. அப்ப நீங்க சார் நான் உங்களுக்கு மாதிரி என்ன சார் நீங்க இப்படி கேக்குற நீங்க? நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் பெண் ஊழியர்களுக்கு எதிராக பிரதேச செயலாளரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு குறித்து உடனடியாக மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்துமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தகுந்த சட்டம் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறும் புகார்தாரர்கள் மற்றும் சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அலுவலகத்தில் பாதுகாப்பான பணிச்சூழலை பேணுமாறும் அந்த கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் காவல்துறை அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணத்துடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் துப்பாக்கியிலிருந்து எந்த ஒரு தெளிவான கைரேகையும் கண்டறிவது கடினமாக உள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவின் அதிகாரி ஒருவர் இந்த தகவலை வழங்கினார். துப்பாக்கி சுடப்படும் போது ஏற்படும் அதிக வெப்பம் காரணமாக அதில் பதிந்துள்ள விரல் அடையாளங்கள் அழிந்து போகும் சாத்தியங்கள் அதிகம் என்பதால் இந்த துப்பாக்கியிலும் கைரேகைகள் அழிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், தோட்டாக்கள் மற்றும் காலம் குறித்து கண்டறிய முடிந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டறிவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று மங்கலாகியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டிற்குள் வெளியாட்கள் எவரும் சட்டவிரோதமாக நுழைவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கம் நீதித்துறையில் தலையீடு செய்வதை தோற்கடிக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து செயல்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதை தங்கள் பிரதான பொது நோக்கம் என்றும் அவர்கள் வலியுறுத்தல் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்குள் மழை அங்கியை ஒத்த அங்கியுடன் சிறுவரின் எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது.
செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 41வது நாளான நேற்று 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அதே நேரம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் 9 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை 3 எலும்பு குவியல்கள் அடையாளம் காணப்பட்டதோடு ஆண்களிலும் மற்றும் ஆணிகளும் சீமேந்து துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் ஒன்று இதுவரை 95 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்நிலையில் 478 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 464 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளில் தமிழ் மற்றும் சிங்கள மொழி பாடசாலைகளின் 2ஆம் தவணை நாளை நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு நேற்று அறிவித்துள்ளது. பாடசாலையின் 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதனிடையே முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை ஜூலை மாதம் 31ஆம் தேதி நிறைவடைவதோடு 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் விமானம் ஒன்று தரையிறங்கும் நடவடிக்கையின் போது எதிர்பாரா விதமாக ஓடுபாதையை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த எதிர்பாராத விபத்து சம்பவத்தின் போது விமானத்தில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் விமான சேவை ஊழியர்களும் எவ்வித காயங்களுமின்றி பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவத்துக்கான உடனடி காரணம் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட விமான நிலைய அதிகாரிகளும் பாதுகாப்பு பிரிவினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். காலியல உணுகலை தோட்ட அதிகாரியால் தோட்ட தொழிலாளியின் மகன் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து அந்த பகுதி தொழிலாளர்கள் முன்னெடுத்து வரும் வேலை நிறுத்த போராட்டம் 7வது நாளாகவும் தொடர்கிறது. பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என உணுகலை தோட்டத்தின் 4 பிரிவுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் உறுதியளித்துள்ளனர். நாங்க அடிமை இல்ல அவனுங்களுக்கு எங்க பிள்ளைங்கள சொல்லிட்டு பின்னுக்கு வந்து சப்பாத்து காலில் எத்தனை தைரியம் அவனுக்கு யார் கொடுத்தது? நம்ம மலையகத்தை மட்டும்தான் தொட்டதுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து அக்கப்புறம் அடிக்க வேண்டியதா கிடக்கு. என்ன அந்த கேம்பஸ்க்கு போறேன்னா லெட்டர் எடுக்குங்கிறது, வேலைக்கு போறேன்னா லெட்டர் எடுக்குங்கிறது. அப்ப எதுக்கு நம்மளுக்கு ஏஜ் ஆபீஸ் கிராம சேவெல்லாம் இருக்காங்க? எங்களோட பதிவு சகலமா அங்கதான் இருக்கே. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கோட்டாபய ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மனுதாரர் கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரமேஷ் ஸ்ரீ சில்வா பதிலுரைகளை சமர்ப்பித்தார். இதையடுத்து மேலதிக சமர்ப்பணங்களை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நிலையர் கட்டளை குறித்து கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை பார்த்து முட்டாள்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று சபாநாயகர் எச்சரித்தமை சபையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகரின் இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி சபாநாயகர் நிலையர் கட்டளைகளுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று வாதிட்டார். அர்ஜுனாவின் செயற்பாடுகள் நாடாளுமன்ற நேரத்தை வீணடிப்பதோடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஏளனத்தை ஏற்படுத்துவதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க விமர்சித்தார். இந்த காரசாரமான விவாதத்தால் நாடாளுமன்றில் சில நிமிடங்கள் பதற்றமான சூழல் நிலவியது. யாழ்ப்பாணம் மந்திரிமனை சங்கிலியன் தோரணவாயில் என்பவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கிரிதவ சுனில் செனவி தெரிவித்தார். அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக உள்ள பழைய கச்சேரி கட்டடத்தை பார்வையிட்டேன். பழைய கச்சேரி கட்டடம் என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து. அதை மிகவும் விரைவாக பாதுகாத்து நவீன தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்து கலந்துரையாடினோம். அதேபோல யாழ்ப்பாண கோட்டை, மந்திரிமனை, சங்கிலியன் தோரணவாயில் அமைந்துள்ள வளாகம் என இவை அனைத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இரத்தக்கரையுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சொகுசு வாகனம், கல்குவியலுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட உடல், சீனாவில் இருந்து வந்து கொழும்பில் பாரிய மோதலில் இறங்கிய கும்பல், விசாரணைகளில் திடீர் திருப்பம், வீதியில் துரத்தி துப்பாக்கிச் சூடு, தென்னிலங்கையை அதிர வைத்த அடுத்த சம்பவம், வேகமாக ஓடியதால் தப்பித்த நபர். நேற்றிரவு கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு, குழந்தை ஒன்றின் பிறந்தநாள் நிகழ்வுக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த பாதாள கும்பல், ஒருவர் பலி.
தென்னிலங்கையில் டெங்கு பரிசோதனைக்காக சென்ற அதிகாரிகளிடம் சிக்கிய துப்பாக்கி, பெண் கைது, அளவுக்கு அதிகமான நாய்களுடன் காவல். போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு, அதிர்ஷ்டவசமாக தப்பிய குடும்பத்தினர். கடும் போதையில் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய நபர் நடு ரோட்டில் மல்லு கட்டிய வீடியோ, வெகுவேளையில் பரபரப்பு. நிந்தவூர் பிரதேச செயலகத்தில் நடந்த திடுக்கிடும் சம்பவம், பெண் ஊழியர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள், உடனடி விசாரணைக்கு கோரிக்கை. சிடி விக்ரமரத்னவின் மரண விசாரணைகளில் திடீர் திருப்பம், பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியில் கைரேகைகள் இல்லை, நடந்தது என்ன? எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு சஜித்திடமிருந்து அமோக வரவேற்பு. தெற்கு அரசியலில் பரபரப்பு, ரணில் சஜித் சங்கமம். செம்மணியில் மனதை உறைய வைக்கும் மற்றொரு சிறுவரின் எலும்புக்கூடு, மழை கவசத்துடன் புதைக்கப்பட்டது ஏன்? அதிகாரிகள் கூறும் பகீர் விடயம். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவித்தல், மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள். தரையிறங்கும் போது ஓடு பாதையிலிருந்து விலகிய விமானம், உள்ளிருந்து குளறிய மக்கள், இறுதியில் நேர்ந்த நிலை. பதுளை ஒனுகலை தோட்டத்தில் தொழிலாளர்களின் பணி புறக்கணிப்பு 7வது நாளாக தொடர்ச்சி, நீதி கோரி தொடர் குரல். பின்னுக்கு வந்து சப்பாத்து காலில் எத்தனை தைரியம் அவனுக்கு யார் கொடுத்தது? நம்ம மலையகத்தை மட்டும்தான். நேற்று கோட்டாபய மேன்முறையீட்டு நீதிமன்றில் முன்னிலை, வாதாட தயாராகிய நாமல், ரீட் மனு ஒத்திவைப்பு. முட்டாளென தட்டிய சபாநாயகர், நாடாளுமன்றத்தில் அர்ச்சுனாவின் வாயை அடைத்த சபாநாயகர், பாராளுமன்றத்தில் பரபரப்பான விவகாரம். யாழ்ப்பாணத்தின் முக்கிய வரலாற்று பொக்கிஷம் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம், அமைச்சரின் தகவல்.